குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 261. ஆறலைந்து பூதமாய் அளவிடாத யோனியும் பாரமான தேவரும் பழுதிலாத பாசமும் ஓரொனாத அண்டமும் உலோகலோக லோகமும் சேர வந்து போயிந்த தேகமேது சிற்புமே. பழுதிலாத அப்படின்னா குறைவுபடாத, ஓரோனாத அப்படின்னா ஒன்று மட்டும் அல்லாத, தேகம் அப்படின்னா உடல், செப்புமே அப்படின்னா கூறுங்களேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நம் உடலில் 5 பூதங்கள் உள்ளன. பல யோனிகளில் இவ்வுடலானது உருவாகி வந்தது. பல தேவர்களும் இவ்வுடலில் இயங்குகின்றனர். இந்த உடலாவது பல நாடி நரம்புகளால் கட்டப்பட்டது. 3 லோகங்களிலும் சேர்ந்த தொடர்பும் உண்டு. எனவே இந்த உடல் இதுதான் என்று வரையறுத்து கூற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 262. என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால், என்னகத்துள் என்னை நான் அறிந்துமே தெரிந்த பின், என்னகத்துள் என்னை என்று யாதும் ஒன்றும் இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். அகம் அப்படின்னா உள்ளே, நாடி அப்படின்னா தேடி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என் உடலுக்குள் என்னை தேடினேன், ஆனால் என்னை எனக்குள் தேடி பிடிக்க முடியவில்லை. என்னை நான் அறிந்து கொள்ள நேரும் போது எனக்கு என்னை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 263. விண்ணி நின்று மின்னெழுந்து மின்னொடுங்கும் ஆறு போல் என்னுள் நின்று என்னும் ஈசன் என்னகத்து கண்ணி நின்று கண்ணில் தோன்றும் கண்ணறிவிலாமையால் என்னுள் நின்ற என்னையும் யான் அறிந்ததில்லையே. இதுதாங்க இந்த பாடல். விண் அப்படின்னா வான், ஒடுங்கும் அப்படின்னா அடங்கும், ஈசன் அப்படின்னா இறைவன், என் அகத்து அப்படின்னா என் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வானிலிருந்து மின்னல் தோன்றி மீண்டும் மற்றொரு மின்னலின் உள்ளேயே அது அடங்கி விடுவது போல இறைவன் என் நினைவில் தோன்றி என் உள்ளத்திலேயே ஒடுங்குகின்றான். தன் கண் தன்னையே காண முடியாதது போல என்னுள் இருக்கும் இறைவனை என் அறியாமையால் நான் காண முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 264. அடக்கினும் அடக்க ஒணாத அம்பலத்தின் ஊடு போய் அடக்கினும் அடக்க ஒணாத அன்பருக்கும் ஒன்றுளே கிடக்கினும் இருக்கினும் கிளேசம் வந்திருக்கினும் நடக்கிலும் இடைவிடாத நாத சங்கு ஒலிக்குமே. இதுதாங்க அந்த பாடல். கிளேசம் அப்படின்னா விசாரிப்பு, நாதம் அப்படின்னா ஒலி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எத்துணை பெரிய பொருள் கொண்டு மறைத்தாலும் மறைக்கப்படாத சிற்றம்பலத்தில் ஊடுருவி சென்று எவ்வளவு நேரம் தடுத்தாலும் இல்லாமல் அன்பினால் உருகும் என் உள்ளத்திலே நான் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் இடைவிடாமல் நாதமானது என்னிடத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 265. மட்டுலாவு தண்டுழாய் அலங்கலாய் புனர்கழல் விட்டு வேளில் தாக போக விண்ணில் மண்ணில் வெளியினும் எட்டினோடு இரண்டினும் இதத்தினால் மனந்தனை கட்டி வீடிலாது வைத்த காதல் இன்பம் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். மட்டு அப்படின்னா தேன், தண்டுழாய் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய துளசி, அலங்கல் அப்படின்னா மாலை, எட்டினோடு 2 அப்படின்னா ஓம் என்னும் மந்திரம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தேன் உலாவும் துளசி மாலையை அணிந்த பெருமாளே, மேகத்திலிருந்து நீரானது மழையாக மண்ணில் விழுவதால் தாகம் நீக்கும் இன்பமாகும். இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள தொடர்பு. ஓம் என்ற பிரணவ ஒளியை மனதில் அன்புடன் ஓதினால் யோக சித்தியாகிய இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 266. ஏகமுத்தி 3 முத்தி 4 முத்தி நன்மை சேர் போகமுற்றி புண்ணியத்தில் முத்தியன்றி முத்தியாய் நாகமுற்ற சயனமாய் நலங்கடல் கடந்த தீ யாகமுற்றியாகி நின்ற தென்கொலாதி தேவனே. இதுதாங்க அந்த பாடல். நாகமுற்ற சயனமாய் நலங்கடல் கடந்த தீ அப்படின்னா பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் அப்படின்னும், ஆதி தேவன் அப்படின்னா இறைவன் அப்படின்னும் அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலே, நன்மை தரும் முத்திகள் பலவும் இவ்வுலகில் இருக்க தீயில் நெய்வார்த்து செய்யும் வேள்விகளால் கிடைக்கும் முத்தி
பத்தி ஏதாவது உண்டா என்று கூறுங்கள். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 267. 3:36 3 மாயமாய் 3:30 ஆகி நின்று 3 தோன்று சோதி மூன்றதாய் துலக்கமில் விளக்கதாய் ஏன்றனாவின் உள் புகுந்த தின்கொலோ நம் ஈசனே. இதுதாங்க அந்த பாடல். துலக்கமில் விளக்கு அப்படின்னா துலக்கம் பிளஸ் இல் பிளஸ் விளக்கு, குற்றம் இல்லாத விளக்கு. ஏன்றனாவி அப்படின்னா என்றன் ஆவி, அதாவது எனது உயிர். ஈசன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே 3:36 6 ஆகியதோடன்றி மாயமாய் 3 முத்தியாய் 9 மூர்த்தமாய் சோதிகள் 3ஆய் குற்றம் அற்ற விளக்காய் என் உயிருக்குள் புகுந்தது என்ன காரணமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 268. 5:5 அல்லவத்துலாயுமாய் 5:3 ஆகி நின்ற ஆதி தேவனே 5:5 அமைந்தனைத்தும் நின்றனே 5:5 ஆய நின்னை யாவர் காண வல்லரே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிதேவன் அப்படின்னா முதல் இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 5 5 5 என்னும் தொகையுள்ள வடிவமாகியும் இவை அனைத்திற்கும் மேற்பட்ட பொருளாகவும் 9 வடிவமாகவும் இருந்த முதல் இறைவனே, இவ்வாறு பல்வேறு வடிவங்கள் தாங்கி தாங்கள் இருப்பதால் உங்களை காண வல்லவர் யார்? ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 269. 6 ஓர் 5 7 2 3 7 6 வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஒரு மோசையாய் அமர்ந்த மாயனே. இதுதாங்க அந்த பாடல். ஞானம் அப்படின்னா மெய்யறிவு, மெய் அப்படின்னா உண்மை, மாயனே அப்படின்னா இறைவனே. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பல்வேறு வடிவம் கொண்டு நிற்கும் இறைவா, வேறு வேறு ஞானத்தோடும் உண்மை பொய்மை என இரண்டுமாகவும் நீ அமர்ந்திருக்கும் மாயம் என்ன மாயமோ அதை நான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 270. 8 ஓர் 7 8 3 நின்ற ஆதி தேவனே 8 மாய பாதமோடு இறைஞ்சி நின்ற வண்ணமே 8 எழுத்தும் ஓதுவார்கள் அல்லல் நீங்கி நிற்பரே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிதேவன் அப்படின்னா முதல் இறைவன், இறைஞ்சுதல் அப்படின்னா வணங்குதல், 8 எழுத்து அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்பது ஓம் நம சிவாய என்றலும் பொருந்தும். அல்லல் அப்படின்னா துன்பம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 8 முதலிய தொகையை வாய்ந்த வடிவங்கள் தாங்கி நிற்கும் முதல் தெய்வமே தங்களுடைய திருவடிகளை வணங்கியபடியே ஓம் நமோ நாராயணா எனும் தங்களுடைய 8 எழுத்து மந்திரத்தை மனதில் ஓதுபவர்கள் துன்பம் நீங்கி நலமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 28வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.